நீங்க உங்க குழந்தைக்கு ஒரு புக் வாங்க கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதை செலக்ட் பண்ணுவீங்க? ஒரு அப்பாவா, அம்மாவா, இல்ல டீச்சரா? ஏன் நாமளே ஒரு புக் படிக்கணும்னாலும் இந்த கேள்வி நம்மள குழப்பம். சரி, இந்த குழப்பத்துக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு புக் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஆகும்? படிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். அதே சமயம் ரொம்ப ஈஸியா இருந்தா சட்டுன்னு போர் அடிச்சிரும். அப்போ கரெக்டான, அதாவது ஒருத்தரோட வாசிப்பு திறனை வளர்க்கிற அந்த சரியான புத்தகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு சயின்டிபிக் பதில் தான் லெக்ஸை. புத்தகங்கள்னா சும்மாவா? ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், ஒவ்வொன்னும் ஒரு புது உலகம், ஒரு புது அட்வென்ச்சர். இவ்ளோ பெரிய புத்தக கடல்ல நமக்கான கரெக்டான அட்வென்ச்சரை தேர்ந்தெடுக்கிறது தாங்க நிஜமான சேலஞ்ச். சரி, இந்த சேலஞ்சை எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு தான் ஒரு அருமையான சிஸ்டம் இருக்கு. அதோட பேர் தான் லெக்சைல் கட்டமைப்பு. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சயின்டிபிக் டூல். நம்மளோட ரீடிங் லெவல துல்லியமா அளக்க இது உதவும். என்னடா இது புதுசா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. லெக்சைல் ரெண்டு விஷயத்த மெஷர் பண்ணுது. ஒன்னு, படிக்கிறவங்களோட திறமை. 2, புக்கத்தோட கஷ்டம். இதுல சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? இது ரெண்டையுமே ஒரே ஸ்கேல்ல அளக்குது. இன்னும் சிம்பிளா புரிய வைக்கணும்னா, ஒரு தெர்மோமீட்டரை எடுத்துக்கோங்க. அது நம்ம உடம்பு சூட்ட டிகிரில சொல்லுது இல்லையா? அதே மாதிரி தாங்க லெக்சைலும். ஒருத்தரோட வாசிப்பு திறனையும் ஒரு புத்தகத்தோட கஷ்டத்தையும் ஒரு நம்பர்ல சொல்லிடும். எவ்ளோ சிம்பிளான உதாரணம் பாருங்க. அப்போ இந்த சிஸ்டம்ல 2 முக்கியமான பாகங்கள் இருக்கு. ஒன்னு, ரீடர் மெஷர். இது படிக்கிற நம்மளோட திறனை அளக்குது. இன்னொன்னு, டெக்ஸ்ட் மெஷர். இது ஒரு புத்தகத்தோட மொழி, வாக்கிய அமைப்பு எல்லாம் எவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு கணக்கு போடுது. சோ ஒன்னு ஆளுக்கு, இன்னொன்னு புத்தகத்துக்கு. அவ்வளவுதான். ஓகே, எல்லாம் சரி. ஆனா இந்த லெக்சைல் சிஸ்டம் எப்படிதான் வேலை செய்யுது? இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு? வாங்க கொஞ்சம் டீப்பா போய் பாப்போம். இது நேத்து இன்னைக்கு வந்த விஷயம் கிடையாது. இதோட கதை 1984லயே ஆரம்பிக்குது. அப்போதான் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை வச்சு அவங்களுக்கு எப்படி இன்னும் நல்ல ஹெல்ப் பண்ணலான்னு யோசிச்சாங்க. அதுக்காக ஆரம்பிச்ச கம்பெனி தான் மெட்டாமெட்ரிக்ஸ். பல வருஷ ரிசர்ச்க்கு அப்புறமா 1989ல தான் லெக்சைல் அளவீட்டை அதிகாரப்பூர்வமா வெளியிட்டாங்க. சரி, உங்க குழந்தையோட லெக்சைல் ஸ்கோர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஸ்கூல்ல நடத்துற ரீடிங் டெஸ்ட்ஸ் மூலமா தான் இதை கால்குலேட் பண்றாங்க. அவங்க ரிப்போர்ட் கார்டுல 850L அப்படின்னு ஒரு நம்பரை பாத்தீங்கன்னா அதுதாங்க அவங்களோட லெக்சைல் ஸ்கோர். ஓகே, ஒருத்தரோட ஸ்கோர் தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு புத்தகத்துக்கு எப்படி ஸ்கோர் கொடுக்கறாங்க? இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் இருக்கு. அது ஒரு டிடெக்டிவ் மாதிரியே அந்த புத்தகத்தை முழுசா அலசி ஆராயும். சென்டென்ஸ் எல்லாம் எவ்ளோ நீளமா இருக்கு, அதுல இருக்கிற வார்த்தைகள் எவ்ளோ கஷ்டமானது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு ஒரு லெக்சைல் ஸ்கோரை கொடுத்துடும். இப்போதான் நாம முக்கியமான கட்டத்துக்கே வரோம். சரி, ஆளோட ஸ்கோர் இருக்கு, புத்தகத்தோட ஸ்கோரும் இருக்கு. இத வச்சு என்ன பண்றது? இங்கதான் ஆப்டிமல் ரீடிங் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. அதாவது உங்களோட லெக்சைல் ஸ்கோரை விட 100 பாயிண்ட் குறைவா 50 பாயிண்ட் அதிகமா இருக்கிற புத்தகங்கள் தான் உங்க வளர்ச்சிக்கு பெஸ்ட். ஏன் இந்த ரேஞ்ச் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற புத்தகங்களை படிக்கும்போது உங்களால கிட்டத்தட்ட 75% ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். மீதி 25% தான் கொஞ்சம் சேலஞ்சிங்கா புதுசா இருக்கும். அதனால உங்களுக்கு சோர்வும் வராது, புது விஷயங்களையும் கத்துக்கலாம். சிம்பிளா சொன்னா ஒரு வீடியோ கேம்ல கரெக்டான லெவல செலக்ட் பண்ற மாதிரி தாங்க இதுவும். சரி, இந்த தியரி எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நடைமுறையில இது எந்த அளவுக்கு பயன்படுது? இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு? வாங்க பார்க்கலாம். சும்மா அந்த நம்பரை பாருங்களேன். ஒவ்வொரு வருஷமும் 35 மில்லியனுக்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட லெக்சைல் ஸ்கோரை பெறுறாங்க. யோசிச்சு பாருங்க, இது ஏதோ சின்ன விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, இதுவரைக்கும் 100 மில்லியனுக்கும் அதிகமான புத்தகங்கள், ஆர்டிகல்ஸ், வெப்சைட்டுகள்னு எல்லாத்துக்கும் லெக்சைல் ஸ்கோர் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க குழந்தைக்கு கரெக்டான புத்தகத்தை கண்டுபிடிக்க ஒரு பெரிய டிஜிட்டல் லைப்ரரியே ரெடியா இருக்கு. குறிப்பா அமெரிக்காவுல இது வெறும் ஒரு டூல் கிடையாது, இது ஒரு எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட். எல்லா ஸ்டேட் ஸ்கூல்ஸ்லயும் இதை யூஸ் பண்றாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா, ரீடிங் லெவல்ஸ் பத்தி பேச இது ஒரு காமன் லாங்குவேஜ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்க பாக்குற இந்த டேபிள் ஒரு கைடு மாதிரி. ஒவ்வொரு கிளாஸ் முடிக்கும் போதும் ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் போகவோ வேலைக்கு போகவோ தயாராகணும்னா எந்த லெக்சைல் ரேஞ்சுக்குள்ள இருக்கணும்னு இது அழகா காட்டுது. இதை வச்சு உங்க குழந்தையோட வளர்ச்சியை நீங்க ரொம்ப ஈஸியா ட்ராக் பண்ணலாம். இவ்ளோ நேரம் நம்ம நம்பர்ஸ், சயின்ஸ்னு பேசிட்டோம். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம மறக்கக்கூடாது. வாசிப்புங்கிறது வெறும் நம்பர்ஸை விட ரொம்ப பெரியது. இந்த லெக்சைல் ஒரு டூல், ஒரு கைடு, அவ்வளோதானே தவிர இது ஒரு ரூல் கிடையாது.
இத உருவாக்கியவரே என்ன சொல்றாருன்னு கேளுங்களே. இந்த லெக்சைல் நம்பர் ஒரு டீச்சரோடையோ ஒரு லைப்ரரியனோடையோ இல்ல பெற்றோரோடையோ வழிகாட்டுதலுக்கு பதிலா இருக்கவே முடியாது. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அதனால ஒரு புத்தகத்தை எடுக்கும்போது வெறும் லெக்சைல் ஸ்கோரை மட்டும் பார்க்காதீங்க. உங்க குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு கேளுங்க. அவங்களுக்கு டைனோசர் பிடிக்குமா இல்ல ஸ்பேஸ் பத்தி படிக்க பிடிக்குமா? ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச டாபிக்கா இருந்தா அவங்க லெவலை விட கொஞ்சம் கஷ்டமான புத்தகத்தை கூட இன்ட்ரெஸ்டா படிச்சு முடிச்சிடுவாங்க. சில சமயம் ஜாலிக்காக ஒரு சிம்பிளான காமிக்ஸ் படிக்கிறதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ கடைசியா சொல்ல வர்றது என்னன்னா, லெக்சைல் நம்மள கண்ட்ரோல் பண்ற ஒரு கருவி கிடையாது. அதுக்கு பதிலா இது பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த ரீடிங்குங்கிற அற்புதமான பயணத்துல நம்பிக்கையோட வழிகாட்ட உதவுற ஒரு பவர்ஃபுல் அசிஸ்டன்ட். சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? உங்க குழந்தையோட அடுத்த ரிப்போர்ட் கார்டுல லெக்சைல் ஸ்கோர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அவங்க டீச்சர் கிட்ட இத பத்தி பேசுங்க. ஏன், நீங்களே கூட lexile.com வெப்சைட்ல போய் அவங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை தேடலாம். இந்த உரையாடலை ஆரம்பிச்சு வைங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் தகுந்த மாதிரி கல்வி மாறிட்டு வர்ற இந்த காலத்துல இந்த மாதிரி டூல்ஸ் கல்வியோட எதிர்காலத்தை எப்படி மாத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க?